தெருநாய்களை அப்புறப்படுத்துதல் தொடர்பான வழக்கில் அறிக்கை அளிக்க ஆணையானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி மாநில அரசுகளுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. தெருநாய்களை அப்புறப்படுத்துதல் தொடர்பான வழக்கானது விசாரணைக்கு வந்த நிலையில் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணாவிடம் தகவல்களை கேட்கலாம். கிருஷ்ணா, வழக்கின் விவரங்கள் என்ன அறிக்கை அளிக்க ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது? தெருநாய்களிடமிருந்து பொதுமக்களை பாதுகாப்பு தொடர்பான வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்ற 3 நீதிபதிகள் அடங்கிய அமர்வு தமிழகத்தில் 2026ஆம் ஆண்டு 4 மாத காலத்தில் 2,60,000 பேரை தெருநாய்கள் கடித்துள்ளதாகவும் 17 பேர் இறந்துள்ளதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளன சுட்டிக்காட்டியது. கல்வி நிறுவனங்கள், மருத்துவமனைகள், பேருந்து நிலையங்கள், ரயில் நிலையங்கள் போன்ற பொது இடங்களில் இனப்பெருக்க கட்டுப்பாடு, அறுவை சிகிச்சைக்காக பிடிக்கப்படும் நாய்களை மீண்டும் அதே பகுதிகளில் விடாமல் பராமரிப்பு மையங்களுக்கு அனுப்ப வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அனைத்து மாவட்டங்களிலும் போதுமான இனப்பெருக்க கட்டுப்பாட்டு மையங்களை ஏற்படுத்த வேண்டும். தடுப்பூசி மையங்களில் போதுமான கால்நடை மருத்துவர்கள், ஊழியர்களை நியமிக்க வேண்டும். கல்வி நிறுவனங்கள், மருத்துவமனைகள், பேருந்து நிலையங்கள், ரயில் நிலையங்களில் சுற்றித் திரியக்கூடிய தெருநாய்களை அப்பகுதியிலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்ற பல்வேறு உத்தரவுகளை உச்சநீதிமன்றம் பிறப்பித்திருந்தது. இந்த உத்தரவுகளை அமல்படுத்தும் வகையில் அனைத்து உயர்நீதிமன்றங்களும் தாமாக முன்வந்து வழக்குகளை விசாரணைக்கு எடுத்து கண்காணிக்கவும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. உச்சநீதிமன்றத்தின் இந்த உத்தரவின் அடிப்படையில் சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து வழக்கை விசாரணையாக இந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி எஸ். தர்மாதிகாரி மற்றும் நீதிபதி ஜி. அருள்மோகன் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்து அப்போது உச்ச நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்துவது தொடர்பாக 4 வாரங்களில் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி மாநில அரசுகளுக்கு தலைமை நீதிபதி அமர்வு உத்தரவிட்டிருக்கிறது. மேலும் கல்வி நிறுவனங்களில் சுற்றித் திரியக்கூடிய நாய்களை அப்புறப்படுத்துவதற்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் எனவும் தலைமை நீதிபதி அமர்வு உத்தரவிட்டு தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி மாநில அரசுகளுக்கு அறிவுறுத்தல்களையும் வழங்கியிருக்கிறது. ராஜலட்சுமி, தெருநாய்களை அப்புறப்படுத்துதல் தொடர்பான வழக்கில் அறிக்கை அளிக்க ஆணையானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி மாநில அரசுகளுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. தெருநாய்களை அப்புறப்படுத்துதல் தொடர்பான வழக்கானது விசாரணைக்கு வந்த நிலையில் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணாவிடம் தகவல்களை கேட்கலாம். கிருஷ்ணா, வழக்கின் விவரங்கள் என்ன அறிக்கை அளிக்க ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது? தெருநாய்களிடமிருந்து பொதுமக்களை பாதுகாப்பு தொடர்பான வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்ற 3 நீதிபதிகள் அடங்கிய அமர்வு தமிழகத்தில் 2026ஆம் ஆண்டு 4 மாத காலத்தில் 2,60,000 பேரை தெருநாய்கள் கடித்துள்ளதாகவும் 17 பேர் இறந்துள்ளதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளன சுட்டிக்காட்டியது. கல்வி நிறுவனங்கள், மருத்துவமனைகள், பேருந்து நிலையங்கள், ரயில் நிலையங்கள் போன்ற பொது இடங்களில் இனப்பெருக்க கட்டுப்பாடு, அறுவை சிகிச்சைக்காக பிடிக்கப்படும் நாய்களை மீண்டும் அதே பகுதிகளில் விடாமல் பராமரிப்பு மையங்களுக்கு அனுப்ப வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அனைத்து மாவட்டங்களிலும் போதுமான இனப்பெருக்க கட்டுப்பாட்டு மையங்களை ஏற்படுத்த வேண்டும். தடுப்பூசி மையங்களில் போதுமான கால்நடை மருத்துவர்கள், ஊழியர்களை நியமிக்க வேண்டும். கல்வி நிறுவனங்கள், மருத்துவமனைகள், பேருந்து நிலையங்கள், ரயில் நிலையங்களில் சுற்றித் திரியக்கூடிய தெருநாய்களை அப்பகுதியிலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்ற பல்வேறு உத்தரவுகளை உச்சநீதிமன்றம் பிறப்பித்திருந்தது. இந்த உத்தரவுகளை அமல்படுத்தும் வகையில் அனைத்து உயர்நீதிமன்றங்களும் தாமாக முன்வந்து வழக்குகளை விசாரணைக்கு எடுத்து கண்காணிக்கவும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. உச்சநீதிமன்றத்தின் இந்த உத்தரவின் அடிப்படையில் சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து வழக்கை விசாரணையாக இந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி எஸ். தர்மாதிகாரி மற்றும் நீதிபதி ஜி. அருள்மோகன் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்து அப்போது உச்ச நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்துவது தொடர்பாக 4 வாரங்களில் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி மாநில அரசுகளுக்கு தலைமை நீதிபதி அமர்வு உத்தரவிட்டிருக்கிறது. மேலும் கல்வி நிறுவனங்களில் சுற்றித் திரியக்கூடிய நாய்களை அப்புறப்படுத்துவதற்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் எனவும் தலைமை நீதிபதி அமர்வு உத்தரவிட்டு தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி மாநில அரசுகளுக்கு அறிவுறுத்தல்களையும் வழங்கியிருக்கிறது. ராஜலட்சுமி, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி கிருஷ்ணா.